நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு ஏழை எளியவர்களுக்கான அரசா? யூபிஐ பேமெண்ட்ஸ்ல எவ்வளவோ நம்ம வந்து இலகுவா நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த யூபிஐ இவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், இதற்கு வந்து ஏதேனும் கட்டணங்கள் வந்து பிடிக்கப்பட்டுகின்றனவா? அவர்களை நசுக்கக்கூடிய ஒரு செயலை தான் இந்த பாரதிய ஜனதா அரசு செய்கிறது. இந்த மோடி அரசு தங்களுடைய நண்பர்களுக்காக 16 லட்சம் கோடி ரூபாய் அவர்களுக்காக தள்ளுபடி செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். 11 ஆண்டுகள் இப்போ நிறைவடைய இருக்கு. இந்த மோடியினுடைய ஆட்சியிலே ஒவ்வொன்றும் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப பேணி காக்குறீங்களா இல்ல மொத்தத்தையும் வந்து தனியார் மயமாக தாரை வார்த்து விட்டு அரசு அரசு கஜானாவை மொத்தமா க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கீங்களா? தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய நாட்டினுடைய மத்திய அரசு, குறிப்பாக பாரதிய ஜனதாவினுடைய நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு ஏழை எளியவர்களுக்கான அரசா, சாமானியர்களுக்கான அரசா என்ற ஒரு கேள்வி நாள்தோறும் அந்த கேள்வி என்பது வலுப்பெற செய்கிறது. தொடர்ச்சியாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், பிராந்திய கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற பல கட்சிகள் வந்து அந்த கேள்விகளை வந்து ஆளும் அரசை நோக்கி, மத்திய அரசை நோக்கி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்களும் கார்ப்பரேட்டுக்கு துணை போகிறதா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் வந்து நாளுக்கு நாள் வலுவடைகிறது. அவர்களுடைய எதிர்கட்சிகளுடைய கூற்றுகளுக்கு வந்து வலு சேர்க்கும் விதமாகவே பாரதிய ஜனதாவினுடைய அரசினுடைய அந்த தன்மைகள், அவருடைய நடவடிக்கைகள் வலுப்பெற செய்கின்றன என்பதற்கு சில சான்றுகள் நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக ஏடிஎம்ல நம்ம வந்து 5 டைம்ஸ்க்கு மேல நம்ம ஸ்வைப் பண்ணி நம்ம காசை எடுக்கிறோம் அப்படின்னா சார்ஜ் பண்ணுவாங்க 21 ருபீஸ். இப்போ அதை வந்து இப்போ உயர்த்திருக்கிறாங்க. இப்போ ரிசர்வ் வங்கி அதுக்கு உண்டான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கு. மே 1ஆம் தேதி முதல் அது வந்து இப்போ அமலுக்கு வர இருக்கு. ஸோ மே 1ஆம் தேதியிலேருந்து இப்போ உங்களுடைய நீங்கள் பேங்க்லேயே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூட, ஏடிஎம்லேருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணி எடுக்கிறீங்கன்னா கூட, ஸோ 5 டைம்ஸ் அபோவ் ஆயிடுச்சுன்னா 6th டைம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மந்த்துக்குள்ளார 23 ருபீஸ் சார்ஜ் செய்யப்படுமா. அதே போல் நீங்கள் வேற ஒரு பேங்க்ல நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 முறைக்கு மேலே 4வது முறை நீங்கள் எடுக்க வரீங்க அப்படின்னா அப்போ 23 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அது மெட்ரோ ஏடிஎம்மாக இருந்தால் அது வந்து 5 டைம்ஸ் மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு அந்த சட்டம் என்பது அப்ளிகபிள் ஆகும். இது கணிசமாக வெகுவாக ஏழை எளிய மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது மத்திய அரசு இது பின்வாங்க வேண்டும். ஏன்னா இப்போ ஒரு காலத்துல வந்து நம்ம பேங்க் வாசல்ல நின்று செல்லானை ஃபில்அப் பண்ணி டோக்கனை வாங்கி கியூல நின்று நம்ம வந்து நம்மளுடைய பணத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது ஒரு காலத்தில் இருந்தது. அதன் பிறகு ஏடிஎம் வந்தது. ஏடிஎம் வந்த பிறகு அதனுடைய சுமை குறைந்தது, வங்கி அதிகாரிகளுடைய சுமை குறைந்தது. அதன் மூலியமாக இலகுவாக தங்களுடைய பணத்தை வந்து எடுப்பதற்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட இப்போ யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்துருச்சு. யூபிஐ பேமெண்ட்ஸ்ல எவ்வளவோ நம்ம வந்து இலகுவா நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த யூபிஐ இவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், இதற்கு வந்து ஏதேனும் கட்டணங்கள் வந்து பிடிக்கப்பட்டுகின்றனவா? எத்தனை ஆயிரம் கணக்கான டிரான்சாக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு நம்ம பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அப்போ இந்த கேள்வி அப்பட்டமாக எழுப்புகிறார்கள் எதிர்கட்சிகள். தொடர்ச்சியாக எழுப்பப்படுகிறது. யூபிஐக்கு எதுவுமே நம்ம சார்ஜஸ் பண்றது இல்லையப்பா. இப்போ இந்த முதல்ல 21 ரூபா வாங்குறீங்க, இப்போ 23 ரூபா வாங்குறீங்க. இது வெகுவாக வந்து ஏழை எளியவர்களுக்கு, அதாவது ஒரு நடுத்தர ஒரு உயர்மட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கு ஒரு 23 ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. ஆனால் அடித்தட்டு மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். அவர்கள் 5 முறைக்கு மேல வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னா அவர்களை நசுக்கக்கூடிய ஒரு செயலை தான் இந்த பாரதிய ஜனதா அரசு செய்கிறது என்று தொடர்ந்து எதிர்கட்சிகள் உட்பட பலரும் வந்து இந்த கருத்துக்களை வந்து முன்வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து தான் மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு வயநாடு எம்பி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் பண்ணி போட்டிருந்தார். இந்த அரசு, இந்த மோடி அரசு
தங்களுடைய நண்பர்களுக்காக 16 லட்சம் கோடி ரூபாய் அவர்களுக்காக தள்ளுபடி செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக கூடிய மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள். இதன் மூலம் என்ன தெரிய வருகிறது? சாமானியர்களிடமிருந்து எப்படியெல்லாம் வந்து படிக்கலாம், மற்றொரு புறம் நம்முடைய கார்ப்பரேட் முதலாளிகள் யாரெல்லாம் அம்பானி, அதானி, நீரவ் மோடி, லலித் மோடி, இன்னும் மல்லையாக்கள், இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து பல ஆயிரம் கோடிகள் கடன் வாங்கிவிட்டு அவர்கள் வெளிநாட்டிலே தப்பித்து ஓடி விடுவார்கள். உங்கள் அரசும் அதை எதுவும் கண்டுகொள்ளாது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு சுமை தூக்கக்கூடிய ஒரு உழுது வேலை செய்யக்கூடிய ஒரு சாமானியனா இருக்கக்கூடியவன், அவன் மீது நீங்கள் சுமத்துகிறீர்கள் என்று சொன்னால், அவனை சுமையை நீங்கள் அதிகரிக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மக்களுக்கான அரசா என்று மக்கள் மத்தியில் நம்ம விடுறோம். ஆக இந்தியாவுடைய டாக்ஸ் சிஸ்டமே அப்படிதான் இருக்கு. பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, 40% ஆஃப் டாக்ஸஸ் தான் வந்து டைரக்ட் டாக்ஸாக நம்முடைய இந்த நாட்டிலே வந்து பெறப்படுகிறது. மீதி 60% என்பது இன்டைரக்ட் டாக்ஸாகத்தான் வந்து பெறப்படுகிறது. இது வந்து ஒரு ஆரோக்கியமானது அல்ல. இது எல்லாரும் சாமானியர்களுக்கான ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டமாக இருக்காது. இப்ப அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் அங்கெல்லாம் வந்து இதுக்கு நேர் மாத்தமா இருக்கு. அங்க 60% வந்து டைரக்ட் டாக்ஸ், 40% தான் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். அப்ப இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது அதிகமா சாமானியர்கள் உள்ளடங்கக்கூடிய டாக்ஸாக அமையும். டைரக்ட் டாக்ஸ் என்பது நிச்சயமாக செல்வந்தர்கள், பெரும் முதலாளிகள், பெரும் பணக்காரர்கள் தான் செலுத்தக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அப்ப இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த அரசு வந்த பிறகு, மோடியினுடைய அரசு வருகைக்கு பிறகு டாக்ஸினுடைய அந்த விகிதம் நம்ம பார்க்கிறோம். சாமானியர்கள் தான் அதிகமாக வந்து டாக்ஸ் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மோடி அரசு இது இப்போதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுதா அப்படின்னா இல்லை. கடந்த 2019 ஒரு அந்த நிதி பட்ஜெட்ல வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாங்க. கார்ப்பரேட்டுக்கான டாக்ஸை வந்து 30% 22% குறைக்கப்படும் அப்படின்னு அதிலேயே அறிவிப்பு செய்யப்படுது. இதன் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருவாயிலே 1.45 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படும் என்பதாக அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே அப்பட்டமாக பிரகடனப்படுத்தினார். இது யாருக்கான அரசு? சரி, கார்ப்பரேட் வந்து கூடவே கூடாது, கார்ப்பரேட்னாலே வந்து அது கம்யூனிஸ்ட் நாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அப்படி சொல்லலை. கார்ப்பரேட்டுகள் வேணும், ஆனால் அது சாமானிய மக்களை வெகுவாக பாதிக்காத வகையிலே, அவர்களுக்கு குந்தகம் விளைவிக்காத வகையிலே இருப்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல இந்த மோடி அரசிலே அரசினுடைய நிறுவனங்களுடைய பங்குகளை தனியாருக்கு ஒப்படைத்தல், தனியாருக்கு வந்து வித்துட்டாங்க பல விஷயங்களை. குறிப்பா என்னென்னலாம் நம்ம சொல்லலாம், ஏர் இந்தியா மொத்தத்தையும் வித்தாச்சு. அதே போல பாரத் பெட்ரோலியனுடைய பங்குகளையும் நம்ம வந்து தனியார் மையத்துக்கு வந்து வித்துருக்கோம். கனரா பேங்க் நம்ம தனியார், இப்ப இவையெல்லாம் வந்து தனியார் மையத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்து துறைமுகங்கள், பல துறைமுகங்கள் ஒரு குறிப்பிட்ட நபர் அதானி அவர்களுக்கு வந்து ஒப்படைக்கப்படுகின்றது. அதே போல விமான நிலையங்கள் அதையும் வந்து அதானி அவர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது. அப்போ குறிப்பாக ஒரு சில நபர்களுக்காக இந்த ஆட்சியை நடத்துகிறாரா பிரதமர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் மரியாதைக்குரிய MP ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தினார். உங்களுக்கு எல்லாம் கூட ஞாபகம் இருக்கும், நாடாளுமன்றத்திலே அவர் ஒரு புகைப்படத்தை எடுத்து காண்பித்தார். அந்த புகைப்படத்தில் ஒரு காட்சி வந்து இருந்துச்சு. அதாவது பிளைட்டுக்குள்ளார மோடி அவர்கள் அருகிலே வந்து அதானி இருந்தது போலவும் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பிளைட்ல வந்து பயணிச்சதாக நம்ம வந்து அதுல பார்த்தோம். அப்போ அப்பட்டமாக உங்களோட நண்பர்களுக்காக உங்களுடைய ஆட்சி 140 கோடி மக்களுடைய நீங்க ஒரு தலைவராக, நீங்கள் ஒரு வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த மக்களை, பெரும்பான்மை ஏழை எளியோர் மக்களுக்காக நீங்கள் ஆட்சி செய்யாமல் உங்களுடைய ஒரு சில நண்பர்களுக்காக ஆட்சி செய்கிறீர்களா அப்படின்னு சொல்லி அதன் மூலியமாக அப்பட்டமாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரகடனப்படுத்தினார். அது மாதிரியான செயல்பாடுகள் தான் ஊர்ஜிதப்படுத்துகிறதா உங்களை இது போன்ற செயல்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப தோணுது. அதே போல 2021 ஆண்டிலே LIC பங்குகள் விற்கப்பட்டது. அதே போல IPO மூலம் 21,000 கோடி அளவுக்கு ஷேர்ஸ் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு.
அப்போ ஒவ்வொரு பொது சொத்துக்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இந்த இந்திய திருநாட்டிற்கு என்று பொது சொத்துக்கள் வந்து உருவாக்கப்பட்டு பேணி பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே இந்த 10 ஆண்டு 11 ஆண்டுகள் இப்போ நிறைவடைய இருக்கு. இந்த மோடியினுடைய ஆட்சியிலே ஒவ்வொன்றும் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப பேணி காக்குறீங்களா இல்ல மொத்தத்தையும் வந்து தனியார் மயமாக தாரை வார்த்து விட்டு அரசு அரசு கஜானாவை மொத்தமா க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இதன் மூலியமா எழுப்பலான்னு வருது. அதே போல வேளாண் சட்டம் என்பது 2020ஆம் ஆண்டிலே கொரோனா அந்த காலகட்டத்தில் கூட வேளாண் சட்டத்தை நாங்கள் ஒரு இன்ச்சு கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம், ஒரு கமா ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட நாங்கள் வந்து பின்வாங்க மாட்டோம் அப்படி என்று பிடிவாதமாக இருந்தது மத்திய அரசு. இது அப்பட்டமாக கார்ப்பரேட் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த 3 வேளாண் சட்டமாக இருந்தது. இதை நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்று ஹரியானா, பஞ்சாப் போன்ற விவசாயிகள் எல்லாம் தலைநகர் டெல்லியிலே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு ஓராண்டிற்கும் மேலாக தங்களுடைய ஆயிரக்கணக்கான இன்னூரை ஈர்த்து அந்த போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். தொடர் போராட்டத்திலே அந்த தொடர் போராட்டத்தினுடைய எதிரொலி பாஜக அந்த சட்டத்தை வாபஸ் பெற்றது, பின்வாங்கியது. ஆகினாலே மக்கள் சக்தி தான் இறுதியானது. மக்கள் சக்தி சற்று அஞ்சி நடக்குமாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றனர் எதிர்க்கட்சிகள். ஆகவே இது மாதிரியான மக்கள் விரோத போக்கிலிருந்து பாரதிய ஜனதா அரசு சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.